ஒருவர் மட்டும் தான் கைது செய்யப்பட்டிருக்காரா, மற்றவர்கள் மீதான நடவடிக்கை என்ன அப்படின்ற கேள்வி. அதாவது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், மற்றவர்கள் யார் என்று அந்த விசாரணையில் தான் தெரியும். எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்களா இல்லை ஒருத்தர் மட்டும் செஞ்சாரா, இதெல்லாம் விசாரணையில் தெரியும். ஒருவரை கைது செய்து உடனடியாக ரிமாண்ட் செய்திருக்கோம். நிறைய வீடியோக்கள் அதில் இருந்ததா தொடர்ச்சியா தகவல்கள் வருது. அவருடைய செல்போன்ல மற்ற மாணவர்களிடம் அது தொடர்பாக விசாரிக்கப்பட்டு கூடுதலான அந்த வழக்குகள் போடப்பட வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் பரிசீலனை செய்து வெளியே தெரியாதவாறு, அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதவாறு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை தலைவர் தளபதியின் அரசு நிச்சயமாக எடுக்கும். இப்போ திமுகவோட தொடர்புபடுத்தி 4 புகைப்படங்களும் வெளியிட்டிருக்காங்க பாஜக தலைவர் அண்ணாமலை. 3 புகைப்படம். சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது நாங்கள் விளக்கம் சொல்லிட்டோமே, அவர் எங்கள் திமுகவில் தொண்டர் கிடையாது, அடிப்படை உறுப்பினர் கிடையாது, மாணவர் அணியிலையும் கிடையாது, எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க இப்ப அந்த இடத்துல நிக்கிறீங்க, இவர் இந்த இடத்துல நிக்கிறாரு, 2 பேரையும் சேர்த்து இங்கேருந்து ஒருத்தர் கேமரா வச்சு எடுத்துட்டா அது எப்படி சேர்ந்து எடுத்ததாக வராது. அதை போல இன்னொருத்தர் சைதாப்பேட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர், அவரை பார்த்து நன்றி சொல்ல எவ்வளவு பேர் வரலாம், வாழ்த்து சொல்ல எவ்வளவு பேர் வரலாம். அந்த மாதிரி இப்போ என்ன சந்திக்க வர்றவங்க பூரா பேர் நேர்மையானவங்களா நல்லவங்களான்னு தெரியாது. அது போல அப்படி வந்தவர்கள் தானே தவிர அவருக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, நட்பும் கிடையாது. அதனால சட்ட ரீதியாக நடவடிக்கை அது அவர்கள் மேற்கொள்வார். பாதிக்கப்பட்ட பெண்ணோட தகவலை எஃப்ஐஆர் மூலமா வெளியிட்டிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பாஜக இல்லைங்க, நாங்கள் எதுவுமே ஐடென்டிட்டி வெளிப்படுத்தவே இல்லை. அவர் ஏதாச்சும் ரகசியமா எதுவும் எங்கேயும் கொண்டு வச்சு காமிச்சிருக்கலாம். அரசின் தரப்பில் எந்த விதமான ஐடென்டிட்டியும் வெளியிடப்படவில்லை. எந்த விதமான குற்ற வழக்கு எண் எது, அல்லது எந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம், என்ன சம்பவம் நடந்தது, இதை பற்றி எல்லாம் எந்த விதமான விவரங்களும் நாங்கள் வெளியிடவில்லை. குறிப்பா அந்த பெண்ணை டிபேம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த எஃப்ஐஆர் டீடைலு, மொபைல் நம்பர் எல்லாமே வெளியிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து அழைப்புகள் வந்துட்டு இருக்கு. அவரோட அட்வொகேட் எனக்கு தொடர்ந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது முழுக்க திமுக அரசு மேல இருக்க தவறு தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணை டீடைன் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. அந்த பொண்ணு டீடைன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? நாங்களா போய் வாங்கினோம் கம்ப்ளைண்ட்? அந்த பொண்ணு தான் காவல் நிலையத்தில் காவல் புகார் கொடுக்குறாங்க. டீடைன் பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக எங்களிடத்தில் புகார் கொடுத்திருக்க மாட்டார். பாதிக்கப்பட்ட பெண் துணிச்சலோடு புகார் கொடுக்க தளபதியினுடைய அரசியலை கொடுத்தால் நியாயம் கிடைக்கும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார். வலுக்கட்டாயமாக பாஜகவினரும் அதிமுகவினரும் போராட்டம் நடத்தும் போது வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படுகிறார்கள். என்னென்ன இந்த சம்பவம் குறித்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு முன்பாகவோ இல்லை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினரும் போராட்டத்தில் வரும்போதே காவல்துறையினர் எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அரசாங்கம் குற்றவாளியை பிடித்திருக்கிறது. என்ன சம்பவம் உடனடியாக ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற போகிறது. அவர்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சால் அங்கே சொல்லட்டும். இதை அரசியலாக்க பார்த்தால் அது இந்த ஆட்சியில் நடக்காது. இல்லைங்க, நான் குற்றச்சாட்டு வைக்கல. பாலியல் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தான் குறைவுங்கிறத புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கேன். நம்ம இந்தியாவினுடைய சராசரி லட்சத்துக்கு 64, தமிழ்நாட்டில் 24. இந்தியாவில் 4.7ன்னா தமிழ்நாட்டில் வெறும் 0.7. அப்படி அந்த அளவுக்கு நம்ம விகிதத்தை குறைத்திருக்கின்றோம். எனவே அந்த சராசரி விகிதங்கள் குறைக்கப்பட்டிருக்கிற போது அதை எப்படி நம்ம இங்கே அதிகம்னு சொல்கிறோம்? இங்கே அதிகரிக்கலை. எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அது குறைவாகத்தான் வந்திருக்கிறது. குறைத்திருக்கின்றோம். அது பாலியல் வன்கொடுமைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. பாலியல் வன்முறை குறைஞ்சிருந்தாலும் தமிழகத்தில் நிறைய விஷயங்கள், அதாவது வெளியே நிறைய சோசியல் மீடியாலே பரவுற மாதிரி எல்லாம் பாக்குறதா பிஜேபி தரப்பா சொல்றாங்க. சோசியல் மீடியாலே வந்திருக்கு. இந்த மாதிரி எஃப்ஐஆர் வெளியே வரப்ப மேற்கொண்டு வேற ஏதாவது ஒரு பாதிப்பு நடக்கிறப்ப பெற்றோர் எப்படி தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்றது அவங்களுக்கு இல்லைங்க. அந்த பெண்ணுடைய பேரோ மற்றதோ எதையுமே நாங்கள் வெளியிடவில்லை. பாதிக்கப்பட்டவர் யார் புகார் தந்தாலும் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுப்போம். குற்றவாளியை நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். அதில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ தைரியமாக புகார் கொடுக்கலாம். நாங்கள் அவங்களெல்லாம் குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது.
அது வேற கட்சிக்காரங்களுக்கு இருக்கும். Sir, how is a random individual able to enter inside the campus like Anna? How is a random person able to enter into a prestigious institution like Anna University where we can hope that children will be safe, right? But a random person is able to enter into the campus and sexually assault a girl. Is the security that bad in the university campus? அதாவது செக்யூரிட்டியை நாங்கள் விசாரிக்கிறோம். செக்யூரிட்டி போட்டிருக்கிறோம். 24 மணி நேரமும் அந்த கேம்பஸில் செக்யூரிட்டி இருக்காங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுங்கிறது ஒரு பெரிய கேம்பஸ். அந்த பெரிய கேம்பஸில் என்ட்ரியில் பூராவுமே செக்யூரிட்டி இருக்காங்க. செக்யூரிட்டியை மீறி எதுவும் வர முடியாது. வேறு ஏதாச்சும் வழியில் அவர் அங்கனே பிரியாணி கடை வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. அதனால வேறு ஏதாச்சும் வழிகளில் உள்ள பூந்திருக்கணுமே தவிர என்ட்ரன்ஸ் வழியா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதையும் நாங்கள் அந்த கோணத்திலும் விசாரிக்கிறோம். அவர் மேல ஏற்கனவே ஒரு குற்ற வழக்கு பதிவாகிருக்கு. தொடர்ந்து அவரை கண்காணிக்கிறது நம்ம குற்ற வழக்கு வெளிவரும். குற்ற வழக்கு ஏற்கனவே இப்ப கண்காணிப்பு அது அந்த காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சிக்காரர் கிடையாது. அவர் மேல எந்த விதமான குற்ற வழக்கு இருந்தால் அவர் மேல நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயங்குவதும் கிடையாது. எங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. நிர்பயா நிதியை அரசு முழுமையா பயன்படுத்துகின்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. நிர்பயா நிதியையும் அரசு முழுமையா பயன்படுத்துறது எந்த நிதி வந்தாலும் அந்த நிதியை ஒழுங்காக பயன்படுத்துகிற அரசு தான் தமிழ்நாடு அரசு. நிச்சயமா நாங்கள் அதை திருப்பி அனுப்புகிற அரசு இல்லை. அது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா எதிர்கட்சிகளுடைய வேலை ஏதாவது குற்றம் சொல்லணுங்கிறது தான். அவங்க உண்மையை சொல்லணுங்கிறது கிடையாது. பொய்யா கூட குற்றம் சொல்லலாம். ஆனால் அதை உண்மைன்னு பொய்ங்கிறத நிரூபிக்க வேண்டியது எங்களுடைய பணியை தவிர அவங்க பொய் குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கு எதிர்கட்சிகளுக்கு உரிமை உண்டு. ஆனால் அது உண்மை என்று நிரூபிப்பது தான் எங்களுடைய பணி. மேடம் எந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும்? நிச்சயமாக கடுமையான தண்டனை விதிக்கப்படும். நிச்சயமாக கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க நாங்கள் வழக்காடுவோம். தமிழ்நாட்டில் பாலியல் வன்முறை கம்மியாக இருக்குங்க. ஆனால் ஆணவ படுகொலை இந்தியாவிலே அதிகமாக இருக்க மாநிலம் தமிழ்நாடு தான் கே பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. ஆணவ படுகொலை மற்ற மாநிலங்களிலாம் வெளியே தெரிகிறது இல்லை. உத்தரப்பிரதேசத்துல பீகாருக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா தெரியும். இங்கே மக்கள் தைரியமாக புகார் கொடுக்கின்றதுனால ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் வெளியே தெரிகிறது. மற்ற மாநிலங்களில் அங்கே தெரிகிறது இல்லை. ஆணவ படுகொலை என்னென்ன நடக்குதுன்னு மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஊடகவியலாளர்களை கேளுங்கள். நிறைய நடக்கின்றன. அவை மறைக்கப்படுகின்றன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக குற்றவாளியை 6 மணி நேரத்தில் கைது செய்திருப்பதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் கைதானவருக்கும் திமுகவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் பல்வேறு விளக்கங்களையும் அளித்திருக்கிறார்.